ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் யார்? இல்ல, அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக் முதல் தலைவர். தற்போது தற்போது வந்து அசோக் சம்திங் வருமே, அசோக் லகாரி வரும், செக் பண்ணுங்க. ஆமா, அசோக் தான் வரும் ஃபர்ஸ்ட். இப்போ தற்போது இருக்கிறது அசோக், அது செக் பண்ணி சொல்லுங்க. அவரு போன வாட்டி இருந்தாரு. சிஓ நிதி சிப்பர். இப்போ அரவிந்த் பனகாரி அடுத்து யாரு? சிஓ வந்து பிவிஆர் நிதி சிப்பர். இப்போ நிதி சிப்பர் அசோக் லகாரி தான். ஆமா, செக் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அசோக் குமார். சிஓ வந்து நிதி சிப்பர். நிதி பரிந்துரை தெரியலையே. அது குழுவா என்ன குழு? அஜய் சிப்பர். ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டம் இந்த மத்திய அரசு இப்போ கூட ஜல்ஜீவன் மிஷன். அது 2019. அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப 2028 டிசம்பரா? அது ஜல்ஜீவன் மிஷன்ரா? அது தெரியல. ஓகே, 2019 ஆகஸ்ட் 15. அடுத்த கேள்வி கேட்கலா? தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டது? எஸ்டிஜி வந்து தமிழ் சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டது? எஸ்டிஜி. அந்த நிலையான வளர்ச்சி சுகாதார அமைப்பு வந்து இல்ல 13 கோல். அது 1-2-17 பாத்தீங்களா? எதனாலும் கேக்குறேன். சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் வந்து எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டது? மூணாவது கரெக்ட். கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1938, 1940, 1939, 1941. 39. ஆமா, அங்கீகாரம் இழப்பீட்டு சட்டம். டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தொடங்கிய ஆண்டு? இல்ல, 52க்கு முன்னாடி. 30 இல்ல. இது என்ன சொல்றா? டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தொடங்கிய நிவாரண மருத்துவமனை ஆப்ஷன் சொல்றா? 1929, 1939, 1949, 1959. 1949 தொடங்கிய ஆண்டு. அதான் அந்த நேம்ல வந்து புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை வந்து கேட்டிருந்தா நினைக்கிறேன். ஆமா, அவையில 30 தான். 1829 ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வந்து பழக்கத்தை சட்டப்பூர்வமாக ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். மதுரை காந்தி யாரு? என்எம்ஆர் சுப்பராமன். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர்? தன்னாட்சி இயக்கம் ஜார்ஜ் ஜோசப். 133 அடியில் கன்னியாகுமரியில் கலைஞர் அவர்களால் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட ஆண்டு? 2000 ஓபன். ஓகே, 2000 ஓபன். அதான் கேட்டிருந்தேன். 2000. திருக்குறள் ஐவரது பழைய உரையுடன் ஆங்கில உரையும் மொழிபெயர்ப்பு சேர்த்து வெளியிட்டவர்கள்?
திருக்குறள் ஐவரதுடைய பழைய உரையும் அதோட சேர்த்து இங்கிலீஷ் உரையும் மொழிபெயர்த்து வெளியிட்டவர்கள். ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் ஏ தர்மாபுர ஆதீன வெளியீடு, கரந்தை தமிழ்ச்சங்க வெளியீடு, திருப்பனந்தல் வெளியீடு, மதுரை பல்கலைக்கழக வெளியீடு. திருப்பனந்தல் வெளியீடு அவங்கதான் ஒரேடியும் இங்கிலீஷ் மொழிபெயர்த்து வெளியிட்டவர்கள். கீழ்கண்ட மண்வகையில வந்து இந்தியாவில் பெரும்பரப்பை கொண்டுள்ள மண்வகை செம்மண், கரிசல் மண், பாலைமண், மண்டல் மண். செம்மண் வந்து தமிழ்நாடு தான் ஒரு செம்மண், இந்தியா பொறுத்து மண்டல் மண். அவ்வளவுதான்.